நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTN வணக்கம். நான் சந்திரகலாயப்பன். இனி முதன்மை செய்திகளை காண்போம். லிம் குவான் எங்கும் அவரது மனைவியும் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். வெடிப்புச் சம்பவத்தின் எதிரொலியாக லெபனான் அரசாங்கம் கூட்டாக பதவி விலகியது. பினாங்கு மாநில முன்னாள் முதலமைச்சர் லிம் குவான் எங்கும் வர்த்தகர் பங் லீ குனும் பினாங்கு பட்டவர்த் செஷன் நீதிமன்றத்தில் தங்களுக்கு எதிராக சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டை மறுத்தனர். இதே நீதிமன்றத்தில் லிம் குவான் எங்கின் மனைவி பெட்டி சியூ மீது கள்ள பண மாற்று நடவடிக்கை தொடர்பில் 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 60 வயது லிம் குவான் எங் பினாங்கு முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தமது பதவியை தவறாக பயன்படுத்தி எக்ஸல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி நிறுவனத்தின் வழியாக தமது மனைவி பெட்டி சியூ செங்கிற்காக 3,72,900 ரிங்கிட்டை கையூட்டாக பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதியும் 2016ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதிக்கும் இடையே பினாங்கு ஜார்ஜ் டவுன் கொம்தாரில் அமைந்துள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் அவர் அந்த குற்றச் செயலை புரிந்ததாக குற்றப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருக்கு உடந்தையாக வர்த்தகர் பங் லீ குன் செயல்பட்டதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். 2009ஆம் ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் 23வது பிரிவின் கீழ் அவ்விருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகளுக்கும் மேற்போகாத சிறை தண்டனையும் பெற்ற கையூட்டு தொகையில் 5 மடங்குக்கும் குறையாத மதிப்பில் அபராதமும் விதிக்கப்படும். இதனிடையே நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட லிம் குவான் எங்கின் மனைவி பெட்டி சியூ மீது 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. தமக்கு சொந்தமான பப்ளிக் பேங்க் வங்கி கணக்கில் நிறுவனம் ஒன்றிடமிருந்து மொத்தமாக 3,72,900 ரிங்கிட்டை கையூட்டாக பெற்றதன் வாயிலாக கள்ள பண மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்டதாக பெட்டி சியூ குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். பெட்டி சியூ தம் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2001ஆம் ஆண்டு பயங்கரவாத ஆதரவு தடுப்பு கள்ள பணமாற்று தடுப்புச் சட்டத்தின் கீழ் 50 லட்சத்துக்கும் மேற்போகாத அபராதம் அல்லது 5 ஆண்டுகளுக்கும் மேற்போகாத சிறை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இம்மூவரும் தலா 50,000 ரிங்கிட் உத்தரவாத தொகையில் விடுவிக்கப்பட்டனர். ஒரு முகக்கவசத்தின் சில்லறை விலை 1 ரிங்கிட்டுக்கும் மொத்த விற்பனையின் விலை 95 சென்னுக்கும் குறைக்கப்படும். நாட்டில் முகக்கவசத்தின் கையிருப்பையும் அதன் விலையையும் கருத்தில் கொண்ட பின்னர் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக உள்நாட்டு வாணிக பயணிட்டாளர் விவகார அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். எதிர்வரும் காலங்களில் முகக்கவசத்தின் விலை மேலும் குறைக்கப்படலாம் என அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறினார். Penurunan harga maksimum pelitup muka adalah langkah yang bersifat soft landing approach ya, bagi membolehkan stok-stok yang dibawa masuk terdahulu dengan kos yang terlebih tinggi dengan menggunakan pengangkutan udara dapat dijual juga bagi mengurangkan kerugian pengimport akibat dari penurunan harga ini. நாட்டில் முகக்கவசத்தின் கையிருப்பு போதுமானதாக உள்ளது. அதன் உற்பத்தியும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரசாங்கம் விதித்துள்ள உச்ச வரம்பு விலையை காட்டிலும் நாட்டில் முகக்கவச தயாரிப்பாளர்கள் குறைவான விலையிலேயே முகக்கவசத்தை விற்று வருவதாக அமைச்சர் மக்களவையில் தெரிவித்தார். சிவகங்கை தொற்று சம்பவம் D614G எனும் தன்மை அல்லது வீரியம் மாறுபட்ட COVID-19 வைரசுடன் தொடர்புடையதா என்பது கண்டறியப்படும். அந்த தன்மை மாறுபட்ட வைரஸ் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றாதவர்கள் மத்தியில் தொற்று எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்யும் என ஐயுறப்படுகிறது.
சிவகங்கை தொற்று கண்டவர்கள் மத்தியில் இருந்து எடுக்கப்பட்ட கோவிட்-19 வைரஸை மருத்துவ ஆய்வுக் கழகம் ஆய்வு செய்து வருகிறது. அந்த வைரஸின் மரபணு ஆராயப்படும். அந்த மரபணுவில் மாற்றம் நிகழ்ந்துள்ளதா என்பது கண்டறியப்படும். ஒரு வாரத்தில் அதற்கான முடிவு தெரிய வரும் என டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா கூறினார். இந்த D614G கோவிட்-19 வைரஸ் ஐரோப்பா உட்பட மேலும் சில உலக நாடுகளிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றாதவர்கள் மத்தியில் இந்த வைரஸ் பரவலின் ஆபத்து 10 மடங்கிற்கும் அதிகமாக இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை கெடா, பெர்லிஸ், பினாங்கு ஆகிய இடங்களுக்கு பரவியிருக்கும் சிவகங்கை வைரஸ் தொற்று கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நடமாட்டங்களினால் கட்டுக்குள் இருப்பதாக சுகாதார தலைமை இயக்குனர் தெரிவித்தார். சுகாதார அமைச்சு 1000 பேரில் 31 பேருக்கு கோவிட்-19 வைரஸ் பரிசோதனையை மேற்கொண்டிருக்கிறது. வைரஸ் தொற்றை விரைந்து வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியிருக்கும் தென் கொரியாவுக்கு ஈடாக அந்த சராசரி விகிதம் அமைவதாக சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். நாட்டில் கோவிட்-19 வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1 விழுக்காட்டிற்கும் குறைவாக 0.9 விழுக்காடாக உள்ளது. எனவே நாட்டில் மேற்கொள்ளப்படும் மருத்துவ பரிசோதனைகளின் எண்ணிக்கை போதுமானதாக இருப்பதாக அவர் கூறினார். வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10 முதல் 15 விழுக்காடாக இருந்தால் அதிகமானோருக்கு மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் என டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா குறிப்பிட்டார். இதுவரை சுகாதார அமைச்சு 89,288 பேரின் மீது சுகாதார பரிசோதனையை மேற்கொண்டிருக்கிறது. அந்த எண்ணிக்கையில் 0.05 விழுக்காட்டினருக்கு வைரஸ் கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. சுகாதார அமைச்சின் தரவுகள் நாட்டில் கோவிட்-19 தொற்று கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை காட்டுகின்றது. மேலும் இதுவரை மேற்கொண்ட சோதனைகள் போதுமானது என குறிப்பிடப்படுவதாகவும் சுகாதார தலைமை இயக்குனர் கூறினார். தாய்லாந்து 1000 பேரில் குறைந்தது 5 வைரஸ் பரிசோதனையை மேற்கொள்கிறது. 70 நாட்களாக அந்நாட்டில் புதிதாக தொற்று எதுவும் பதிவாகாததால் மலேசியாவை காட்டிலும் அந்நாட்டில் மேற்கொள்ளப்படும் சுகாதார பரிசோதனைகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே பள்ளிகளில் மாணவர்கள் ஃபேஸ் ஷீல்ட் எனும் முக பாதுகாப்பு கவசத்தை அணிய எந்த ஒரு தடையையும் சுகாதார அமைச்சு விதிக்கவில்லை. கோவிட்-19 வைரஸ் தொற்றிலிருந்து ஃபேஸ் ஷீல்ட் நம்மை பாதுகாக்கும் எனும் மருத்துவ ரீதியிலான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இருந்தபோதிலும் வைரஸ் தொற்று பரவுவதிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க அது உதவும் என டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். Dan juga kita telah melihat iaitu menggunakan face shield dan boleh digunakan face shield iaitu menutup, tetapi kita tak ada lagi bukti-bukti klinikal yang mengatakan dia dapat mencegah, tetapi sekurang-kurangnya kita ada perlindungan menggunakan face shield tersebut. Dan untuk face mask kita telah ada bukti mengatakan kalau kita menggunakan face mask kita dapat memutuskan jangkitan penularan COVID-19 iaitu lebih kurang 60-65%. நேற்று மாலை புத்ராஜயாவில் நடைபெற்ற கோவிட்-19 வைரஸ் தொற்று குறித்த செய்தியாளர் சந்திப்பில் சுகாதார தலைமை இயக்குனர் இந்த விவரங்களை தெரிவித்தார். பர்லிஸ் குவாலா சங்லாங்கில் நேற்று தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருக்கிறது. சங்லாங் பகுதியில் மக்கள் அமலாக்க தரப்பினரின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு வீட்டிலேயே இருப்பது RTM மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரியவந்தது. அன்றாட தேவைக்காக வீட்டின் தலைவர் மட்டுமே வெளியில் சென்று பொருட்களை வாங்க அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை இப்பகுதி ஆள் நடமாட்டமின்றி அமைதியாக காணப்படுகிறது. போலீசார் குவாலா சங்லாங்கிற்கு செல்லும் 3 முக்கிய சாலைகளில் ராணுவ படையினர், பொது பாதுகாப்பு படையினர், ரேலா தன்னார்வ படையினர் ஆகியோரின் உதவியுடன் கடும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதர பகுதிகளில் உள்ள மக்கள் குவாலா சங்லாங்கிற்கு வருவதை தடுப்பதற்காக போலீசார் சாலை தடுப்பு ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சங்லாங் ஆரம்ப பள்ளியும் இடைநிலை பள்ளியும் சின்ஹூன் சீன பள்ளியும் மூடப்பட்டுள்ளன. 12 பள்ளி வாசல்களும் மூடப்பட்டுள்ளன.
சுங்காய் புலோ பகுதியில் சட்டவிரோதமாக சூதாட்ட நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த கடைகளுக்கு போலீஸ் அதிகாரிகள் உறுப்பினர்கள் சிலர் பாதுகாப்பு வழங்கியதாக சந்தேகிக்கப்படுகிறது. அதன் தொடர்பில் புகார் பெறப்பட்டதை அரசு மலேசிய போலீஸ் படை உறுதிப்படுத்தியது. சுங்காய் புலோவில் செயல்பட்டு வரும் சூதாட்ட மையங்களின் விவரங்கள் உட்பட தமது தரப்புக்கு கிடைத்திருக்கும் தகவலை ஆராய்ந்து வருவதாக புக்கிடாமான் தர கட்டுப்பாட்டு உயர்நெறித்துறையின் இயக்குநர் டத்தோ ஜம்ரி யாஹ்யா தெரிவித்தார். போலீஸ் அதிகாரிகள் உறுப்பினர்கள் யாராவது முறைகேடாக நடந்து கொண்டிருப்பது கண்டறியப்பட்டால் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என டத்தோ ஜம்ரி யாஹ்யா கூறினார். அவர்கள் கையூட்டு பெற்றிருந்தால் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் அவர்களை விசாரிக்கும் என்றார் அவர். ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ பண்டர்பாருவில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி ஃபேஸ்புக் சமூக ஊடகத்தில் நேரலை செய்யப்பட்ட காணொலி ஒன்று போலீசின் கவனத்தை பெற்றது. சூதாட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் கடைகளை நேரலையாக காண்பிக்கும் காட்சிகள் ஹாட் பர்கர் மலேசியா எனும் ஃபேஸ்புக் சமூக ஊடகத்தில் நேரலை செய்யப்பட்டன. அந்த நேரலையை அஸ்ரி ஜங்குட் என்பவர் தமது சமூக ஊடகத்தில் பகிர்ந்திருந்தார். இவ்வேளையில் சுங்கைபுலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஷாஃபா ஆத்துன் அபுபக்கர் அக்குற்றச்சாட்டை மறுத்திருப்பதோடு சம்பந்தப்பட்ட ஃபேஸ்புக் பயனர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே உள்துறை அமைச்சர் டாத்தோ ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் சுங்கைபுலோ பண்டர்பாருவுக்கு திடீர் வருகையை மேற்கொண்டார். சட்டவிரோத சூதாட்டம், கடத்தல், சிகரெட் விற்பனை போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக நம்பப்படும் இடங்களை அவர் பார்வையிட்டார். ஹாட் பர்கர் மலேசியா ஃபேஸ்புக் கணக்கின் தோற்றுநர் முகமது அஸ்ரி ஹமீட்டுடன் அவர் சம்பந்தப்பட்ட இடங்களை பார்வையிட்டார். Saya dimaklumkan oleh bukan hanya saudara Asri tapi juga tadi saya bertemu dengan ramai mereka yang menyewa kedai-kedai di sini, memaklumkan memang betul lah ada perjudian haram yang dilakukan di sini. Ianya sudah pun berlarutan, bukan baru, ianya sudah agak lama. Maka untuk mengurangkan perkara yang tidak diingini berlaku di kawasan ini, saya akan cuba untuk menentukan bahawa ianya boleh dapat dibanteras dengan secepat mungkin. அந்நிய நாட்டவர்களால் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை தற்காக்க முயலும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். அதேவேளை குற்றச் செயல்கள் தொடர்பில் தகவலை வழங்கும் பொதுமக்கள் சரியான தளத்தை பயன்படுத்த வேண்டும். இல்லையேல் அது சம்பந்தப்பட்ட தரப்பின் பாதுகாப்பிற்கு மறுட்டலாக அமையக்கூடும் என டாத்தோ ஸ்ரீ ஹம்சா தெளிவுபடுத்தினார். தனி நபரின் குற்றச்சாட்டை சமூக வலைதளத்தில் பகிரும்போது அதன் நம்பகத்தன்மை ஆராயப்படும் முன்னரே அது பரவலாக பகிரப்படுவதால் சிக்கல் ஏற்படும். எனவே சட்ட ரீதியிலான அணுகுமுறைகளை கையாளும்படி அவர் மக்களுக்கு அறிவுறுத்தினார். இதனிடையே முகமது அஸ்ரி ஹமீட்டை விசாரணைக்கு உட்படுத்தியிருப்பது போலீஸ் தரப்பின் வழக்கமான விசாரணை நடவடிக்கைகளில் ஒன்றாகும். அது அவருக்கான தண்டனையாகாது என்றார் அவர். ஜொஹூரில் காட்டு விலங்குகளின் இறைச்சியை விற்பனை செய்யும் உணவக உரிமையாளர்கள் அந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு மாநில சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்காண்டார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உத்தரவை மீறி தொடர்ந்து அவ்வாறு செய்யும் தரப்பினருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுல்தான் இப்ராஹிம் தனது ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தில் அந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தார். பெரிய அளவில் வன விலங்குகளை வேட்டையாடி வந்த கும்பலொன்று நேற்று பிடிபட்டதைத் தொடர்ந்து சுல்தான் இப்ராஹிம் அந்த எச்சரிக்கையை விடுத்தார். சட்டவிரோதமாக வன விலங்குகளை வேட்டையாடும் நடவடிக்கைகள் குறித்து பர்ஹிலித்தான் வனவிலங்கு தேசிய பூங்கா பாதுகாப்புத் துறையும் போலீசும் விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றன. சட்டவிரோதமாக வேட்டையாடப்படும் வன விலங்குகளின் இறைச்சி உணவகங்களில் விற்கப்படுவதாக நம்பப்படுகிறது. குறிப்பிட்ட உணவகங்கள் உடனே இதுபோன்ற நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இதனிடையே பர்சிங், குலுவாங் ஆகிய இரு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட இரு சோதனை நடவடிக்கைகளில் சட்டவிரோதமாக வன விலங்குகளை வேட்டையாடிய குற்றத்திற்காகவும் சுடும் ஆயுதத்தை வைத்திருந்த குற்றத்திற்காகவும் 6 கைது செய்யப்பட்டனர்.
கைதானவர்கள் 33 வயது முதல் 53 வயதிற்கு உட்பட்டவர்கள். அவர்களில் பெண் ஒருவரும் அடங்குவார் என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். கடந்த ஈராண்டுகளாக அவர்கள் அனைவரும் பெரிய அளவில் சட்டவிரோதமாக வன விலங்குகளை வேட்டையாடி வந்துள்ளனர். சோதனை நடவடிக்கையின் வாயிலாக போலீசார் 2 துப்பாக்கிகளுடன் தோட்டாக்கள், பாறாங்கத்திகள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். மேலும் காட்டுப்பன்றி, காட்டுக்கோழி, ஹெரான் வகை கொக்கு, மான் முதலிய வன விலங்குகளின் இறைச்சியும் கைப்பற்றப்பட்டது என டத்தோ அயூப் கான் கூறினார். கைதான 6வரில் 3 இம்மாதம் 16ஆம் தேதி வரையில் தடுத்து வைக்கப்பட உள்ள நிலையில் இதர 3 இம்மாதம் 12ஆம் தேதி வரையில் தடுத்து வைக்கப்படுவார். 2010ஆம் ஆண்டு வனவிலங்கு பராமரிப்பு சட்டம், 1960ஆம் ஆண்டு சுடும் ஆயுத சட்டம் ஆகியவற்றின் கீழ் இந்த சம்பவம் விசாரிக்கப்படுகின்றது. இயற்கைக்கு திரும்புகின்றன பெலூஹா திமிங்கலங்கள். விவரம் உலக நடப்புகளில். Pelitup separuh muka diwajibkan berkuat kuasa 1 Ogos 2020. Pemakaian pelitup separuh muka diwajibkan di tempat awam dan sesak semasa menggunakan pengangkutan awam seperti bas, taksi, LRT, KTM, kenderaan e-hailing. Juga semasa berada di tempat awam seperti pasar awam, pasar tani, pasar malam, pasar raya, tempat tumpuan pelancong dan panggung wayang. Tidak diwajibkan memakai pelitup separuh muka semasa menggunakan kenderaan persendirian. Kanak-kanak berusia 2 tahun ke bawah dan kanak-kanak juga tidak digalakkan dibawa ke tempat awam yang sesak. Tidak diwajibkan memakai pelitup separuh muka ketika melakukan aktiviti fizikal serta semasa bersenam atau beriadah. லெபனான் பெய்ரூட் வெடிப்புச் சம்பவத்திற்கு அந்நாட்டு அரசாங்கம்தான் காரணம் என மக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் எதிரொலியாக லெபனான் பிரதமர் ஹசன் டியாப் தலைமையிலான அரசாங்கம் பதவி விலகியது. அந்நாட்டின் தேசிய தொலைக்காட்சியில் உரையாற்றிய பிரதமர் ஹசன் டியாப் தாம் பதவி விலகுவதாக அறிவித்ததை அடுத்து அவரது தலைமையிலான அமைச்சரவையும் கூட்டாக விலகியது. உயர்நிலை அரசியல்வாதிகளின் ஊழல் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவர்களில் தாமும் அடங்குவதாக அவர் தமது உரையின் போது குறிப்பிட்டார். விடைபெற்றுக் கொள்ளும் அரசாங்கம் தற்காலிகமாக பராமரிப்பு அரசாங்கமாக செயல்படும். சில மாதங்களில் தேர்தல் நடத்தப்படும். ட்ரிபோலியின் வடக்கு நகர வீதிகளில் கார்களில் ஹார்ன் சத்தத்தை ஒலித்தும் பண்டிகை கால பட்டாசுகளை வெடித்தும் அரசாங்கத்தின் விலகலை மக்கள் வரவேற்றனர். ஊழல் வேரூன்றி உள்ள அரசியல் அமைப்பு முறை ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என கோரி மத்திய பெய்ரூட்டில் 3 நாட்களாக தற்காப்பு படையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி பெய்ரூட் துறைமுகத்தில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த வெடிப்புச் சம்பவத்தில் குறைந்தது 160 பேர் உயிரிழந்த வேளை 6000 பேர் காயமுற்றனர். 20 பேர் காணாமல் போயிருப்பதாக லெபனான் சுகாதார அமைச்சு கூறியது. வெடிப்பு நிகழ்ந்து 1 வாரம் ஆகிய நிலையில் அனைத்துலக மீட்பு குழுவினர் மோப்ப நாய்களின் உதவியோடு இறந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அடிப்படையில் உரமாக பயன்படுத்தக்கூடிய ரசாயனமாக இருந்தாலும் பேரளவிலான அமோனியா நைட்ரேட் ரசாயன பொருளை பல ஆண்டு காலமாக முறையான பாதுகாப்பின்றி பெய்ரூட் துறைமுக கிடங்கில் வைத்திருந்தது அதிர்ச்சி அளிக்கிறது. இதனிடையே வெளிநாட்டு நிபுணர்களை கொண்டு அச்சம்பவம் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை லெபனான் உயர் அதிகாரிகள் மறுத்தனர். மாறாக வெடிப்புச் சம்பவம் தொடர்பில் விரிவாக துரிதமான முறையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என அவர்கள் வாக்குறுதியளித்தனர். தாய்லாந்தில் முடியாட்சியின் பங்கு குறித்து பொதுவில் பேசப்பட வேண்டுமென கோரி ஜனநாயக ஆதரவாளர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இராணுவ அதிகாரத்தை கொண்டு பதவிக்கு வந்த பிரதமர் பிரயுட் சான்-ஓச்சா தலைமையிலான அரசாங்கத்தை கண்டித்தும் அந்நாட்டில் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர்.
2017 ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தை மீண்டும் புதிதாக வரைய வேண்டுமெனவும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டுமெனவும் அரசாங்கம் மக்களை அச்சுறுத்தக்கூடாது எனவும் மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்றிரவு பாங்காக்கிற்கு வெளியே நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது அரசாங்கத்திற்கு எதிரான பாடல்களும் போராட்டவாதிகளின் உரைகளும் இடம்பெற்றன. தாய்லாந்தில் அதிகாரமிக்கவராக மன்னர் உள்ளார். அதிகாரமிக்க இராணுவமும் கோடீஸ்வரர்களும் மன்னருக்கு பலமாக உள்ளனர். மன்னருக்கு எதிரான அவதூறுக்கு இந்நாட்டில் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும். வெள்ளை மாளிகைக்கு வெளியே ஆயுதம் ஏந்திய ஆடவரை அமெரிக்க ரகசிய பாதுகாப்பு படையினர் சுட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். கோவிட்-19 வைரஸ் தொற்று குறித்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் அதனை குறிப்பிட்டார். டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் கோவிட்-19 குறித்த தகவல்களை அறிவித்துக் கொண்டிருந்தார். அப்போது ட்ரம்பின் ரகசிய பாதுகாவலர் ஒருவர் தனியே பேச வேண்டும் என்று செய்தியாளர் சந்திப்பின் நடுவே அவரை அழைத்துச் சென்றார். பின்னர் திரும்பி வந்த ட்ரம்ப் ரகசிய பாதுகாப்பு படையினர் வெள்ளை மாளிகைக்கு வெளியே சற்று முன்னர் சந்தேகத்திற்குரிய ஆடவர் ஒருவரை சுட்டிருப்பதாக தெரிவித்தார். அந்த ஆடவரை பற்றிய மேல் விவரங்கள் எதுவும் தற்போது தெரியவில்லை என்றும் சம்பவத்தின் போது அந்த ஆடவர் ஆயுதம் வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். இந்தோனேசியா சினாபோங் எரிமலை சுமார் 5000 மீட்டர் உயரத்திற்கு கரும் புகையையும் சாம்பலையும் கக்கியது. சுமத்ரா தீவில் அமைந்துள்ள அந்த எரிமலை கடந்த 2010 ஆண்டு முதல் குமுறிக் கொண்டிருக்கும் நிலையில் 2016 ஆண்டு பெரிய அளவில் அந்த எரிமலை வெடித்தது. கடந்த சில தினங்களாக சினாபோங் எரிமலை வேகமாக குமுறத் தொடங்கியது. வார இறுதியில் சிறு வெடிப்புகளும் ஏற்பட்டன. நேற்று ஏற்பட்ட வெடிப்பில் உயிரிழச் சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த எரிமலை தீ பிழம்புகளை வெளியேற்றும் எனவும் வெடிப்புகள் தொடரும் எனவும் அதிகார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சினாபோங்கில் ஆபத்தான பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளுக்கு செல்வதற்கு மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விடுக்கப்பட்ட உத்தரவை தொடர்ந்து தற்பொழுது அந்த எரிமலை சுற்றியுள்ள பகுதிகளில் யாரும் வசிக்கவும் இல்லை. ஆனால் எரிமலைக்கு அருகில் அமைந்துள்ள கிராமம் ஒன்று கரும்புகையாலும் சாம்பலாலும் சுமார் 20 நிமிடங்களுக்கு பகல் நேரத்தில் இருட்டாகி போனது. இந்த எரிமலை சுமார் 400 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கடந்த 2010 ஆண்டு குமுற தொடங்கியது. 2016 ஆண்டில் இந்த எரிமலை வெடித்ததில் 7 உயிரிழந்தனர். சீனா ஷாங்காயின் அக்வாரியம் நீர்வாழ் காட்சி சாலையில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த 2 பெலுகா திமிங்கலங்கள் கடலில் விடப்பட்டன. அந்த 2 திமிங்கலங்களுடன் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் 300க்கும் அதிகமான திமிங்கலங்களை விடுவிக்க முடியும் என இயற்கை பாதுகாப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். லிட்டில் ஒயிட், லிட்டில் கிரே என்றழைக்கப்படும் வெள்ளை சாம்பல் நிறத்திலான இவ்விரு பெண் பெலுகா திமிங்கலங்களின் வயது 13 ஆகும். சீனாவின் செங்ஃபெங் உலக பெருங்கடல் மையத்தில் வருகையாளர்களை இவ்விரு திமிங்கலங்களும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இவ்விரு கடல் வாழ் உயிரினங்கள் சிறப்பு கொள்கலன் மூலம் ஐஸ்லாந்தில் உள்ள வெஸ்ட்மென் தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டன. கடந்த வெள்ளிக்கிழமை தரை மார்க்கமாக கொண்டுவரப்பட்ட அத்திமிங்கலங்கள் கிளாட்ஸ்விக் விரிகுடாவில் அமைந்துள்ள பராமரிப்பு குளங்களில் விடப்பட்டிருந்தன. இவ்விரு திமிங்கலங்களும் குறிப்பிட்ட சில வாரங்களுக்கு பராமரிப்பு குளத்தில் வைக்கப்படும். பின்னர் பரந்த இயற்கை சுற்றுச்சூழல் இவற்றின் நிரந்தர இருப்பிடமாக மாறிவிடும் என இயற்கை பாதுகாப்பாளர்கள் தெரிவித்தனர். கடலில் விடுவிக்கப்படுவதற்கு முன்னர் புதிய சூழ்நிலையை எதிர்கொள்வது தொடர்பில் இந்த உயிரினங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். புதிய சூழலை ஏற்றுக்கொள்வதற்கு லிட்டில் ஒயிட்டுக்கும் லிட்டில் கிரேக்கும் சற்று கால அவகாசம் தேவைப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். பல ஆண்டுகளாக மனிதர்களின் பராமரிப்பில் இருந்த இந்த திமிங்கலங்கள் பெருங்கடலில் இயற்கையான சூழலில் வாழ்வது கடினமாகும். பெலுகா திமிங்கலங்கள் 40 ஆண்டுகளிலிருந்து 60 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது. மகாத்மா காந்தி அணிந்திருந்த மூக்கு கண்ணாடி ஏலத்தில் விடப்பட்டுள்ளது. பிரிட்டனில் ஏலத்தில் விடும் நிறுவனம் மகாத்மா காந்தியின் மூக்கு கண்ணாடியை பல ஆயிரம் பவுண்ட்ஸ் விலைக்கு விற்க திட்டமிட்டுள்ளது.
மகாத்மா காந்தியின் தோற்றத்தின் முக்கிய அங்கமாக இந்த மூக்கு கண்ணாடி விளங்கியது. யாருக்கும் கிடைக்காத ஓர் அரிய பொருளாக அது காணப்படுகிறது. தனக்கு உதவி செய்தவர்களுக்கும் வறுமையில் இருப்பவர்களுக்கும் தாம் பயன்படுத்தாத பொருட்களை காந்தி உதவியாக கொடுத்து விடுவார். அதன் அடிப்படையில் ஏலத்தில் விடப்படும் இந்த மூக்கு கண்ணாடியும் ஒருவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கலாம் என ஏல நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ஆண்ட்ரூஸ் தோ கூறியுள்ளார். 1920 அல்லது 1930 ஆண்டுகளில் தென்னாப்பிரிக்காவில் பிரிட்டிஷ் பெட்ரோலிய நிறுவனத்திற்காக வேலை செய்தபோது தமது மூக்கு கண்ணாடியை அஹிம்சை போராட்டவாதியான காந்தி ஒருவருக்கு வழங்கியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இதுவரை இணையத்தின் வாயிலாக இந்த பழங்கால பொருளை 50,000 பவுண்ட்ஸ் வரை விலை கொடுத்து வாங்க சில தரப்பினர் முன்வந்துள்ளனர். ஈராயிரத்து 2021 ஆண்டு பருவத்திற்கான ஆட்டத்திற்காக ரியல் மட்ரிட்டை சேர்ந்த ஜப்பானிய விளையாட்டாளர் தகெஃபுசா கூபோவை வியாரியல் அணி இரவலாக பெற்றுள்ளது. 19 வயதான கூபோ கடந்த பருவத்தில் ரியல் மயூகா அணிக்காக விளையாடிய போது சிறந்த ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி அனைவரின் கவனத்தையும் பெற்றார். லாலிகாவின் 35 ஆட்டங்களில் 4 கோல்களை அவர் புகுத்திய வேளை 5 முறை கோல் புகுத்துவதற்கு உதவியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த நவம்பர் மாதம் வில்லாரியல் அணியை 3-1 என கோல் எண்ணிக்கையில் மயோக்கா அணி வெற்றி கொண்டதன் வாயிலாக கூபோவின் ஆட்டத்திறன் வெளிப்பட்டது. ஆட்டத்தின் போது வழங்கப்பட்ட பெனால்டி வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்ட அவர் திரளின் கார்னர் பகுதியிலிருந்து அடித்த பந்து கோல் கம்பத்திற்குள் புகுந்து கோலானது. வில்லாரியலில் இணையும் கூபோ அடுத்த ஐரோப்பிய லீக்கில் விளையாடுவார். அந்த வாய்ப்பு அவரை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 30 வரை வில்லாரியல் கூபோவை இரவல் ஆட்டக்காரராக பெறுவதற்கு ரியல் மட்ரிட்டுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. இளம் மத்திய திரள் ஆட்டக்காரரான கூபோ ஆட்டத்தின் போது பந்தை தன் வசப்படுத்தி வைத்திருக்கும் திறனும் எதிரணியிடமிருந்து பந்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் திறனும் கொண்டவர் என வில்லாரியல் அணி வர்ணித்துள்ளது. தேசிய கோட்பாடுகள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல், பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல், அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல், சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல், நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல். வென்ற கவிஞர் கண்ணதாசனின் அனுபவ மொழிகள். தனிமையில் அழு, நண்பர்களுடன் சிரி. அழும்போது தனிமையில் அழு, சிரிக்கும்போது நண்பர்களுடன் சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். இரவு மணி 7:30 TV2 மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.